நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய கணவரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினிசமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வரலட்சுமி சரத்குமார் இவங்களுடைய திருமணம் தான் இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு. இவங்களுடைய இன்விடேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ஏதோ புக்லெட் மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கோலிவுட் மட்டும் இல்லாம டோலிவுட், பாலிவுட், பிரதமர் மோடி வரைக்குமே இவங்களுடைய இன்விடேஷன் போய் கொடுத்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பா இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியில நடந்தாலும் அதை தாண்டி இங்க சென்னையில தான் இவங்களுடைய ரிசப்ஷன் நடக்க போகுது. அதுக்காக தான் இன்விடேஷனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பிரபலங்கள் வர போறாங்க. கண்டிப்பா சென்னையே ஸ்தம்பித்து போகிற வகையில தான் இந்த ஒரு கோலாகலமான திருமணம் இருக்க போகுதுன்ட்டு இவங்களோட இன்ஸ்டா போஸ்ட பார்க்கும்போது ரொம்ப நாளாவே தெரிய வருது. இவங்களுக்கு இப்பவே நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். என்னதான் இவங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ், நல்ல நல்ல வைப்ஸ் எல்லாமே கிடைச்சாலும் சில பேர் நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லிட்டு தான் வராங்க. அதுல குறிப்பா இவங்களுடைய கணவரான நிக்கோலை, இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. தெரியாமலே தவறா பேசுறாங்கன்ட்டு அவங்களே கோவப்பட்டு இன்டர்வியூலாம் கூட கொடுத்துட்டாங்க. ஸோ நிக்கோலை யாருன்ட்டு தேடி பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவரு இரண்டாவது திருமணம் இவங்கள பண்ண போறாருன்னு மட்டும்தான் தெரிய வந்தது. ஆனா அவரு ரொம்ப ரொம்ப பிரைவேட் பர்சனாங்க. அவருடைய பர்சனலை பத்தி வெளியே பேசவே மாட்டாராம். அவரு சொல்ல போனா எந்த ஒரு சோஷியல் மீடியா பேஜ்லயும் அவர் இல்லையாம். இவருடைய ஃபுல் நேம் அர்னவ் நிக்கோலைட் சச்தேவ். இவர் ஒரு தொழிலதிபரா இருக்கிறதுனால தான் இவரை பத்தி கூகுளே சொல்லுதுங்க. இவர் 1983 பிறந்திருக்காரு. 41 வயசாவது. இவர் மும்பையை சேர்ந்தவர். இவங்களுடைய அப்பா அருண், அம்மா சந்திரா. இவங்க அப்பா அம்மா தான் மும்பையில ஒரு கேலரியை உருவாக்குறாங்க. கேலரி 7 அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அது மூலமா பெரிய பெரிய ஆர்ட் எல்லாத்தையுமே அங்க ஷோக்காக வைக்கிறாங்க. அது மூலமா ஏழை எடுப்பாங்க. பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து அது மூலமா இவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க அப்பா அம்மா பார்த்து தான் இவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே கேலரிஸ்டா இருக்கிறதுனால இவர் 2 வயசுல இருந்தே இவரும் நல்லா வரையணும், நம்மளும் இது மாதிரி அப்பா அம்மா மாதிரியே ஆகணும் அப்படின்ற ஆசைலாம் இவருக்கு இருந்திருக்கு. 2 வயசுல இன்ட்ரெஸ்ட் ஆனவர் 16 வயசுல ஒரு பக்காவான ஆர்ட்டை வரையறாரு. அந்த ஆர்ட்டுக்கு இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. இவர் அங்க எல்லாருமே நிக் நிக் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் இந்த கேலரிஸ்டையும் தாண்டி பவர் லிஃப்டிங்லயும் சிறந்து விளங்குறாரு. குறிப்பா 2021-23 நடந்த கோல்டின் பெஞ்ச் பிரஸ்லயும் சில்வரின் டெட் லிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா ஓபன் பவர் லிஃப்டிங் பண்ணிருக்காரு. அதுல இவரு சாம்பியன்ஷிப்பும் வாங்கியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இதை தாண்டி நிறைய மெடல்ஸும் இவரு வாங்கியிருக்காரு. இவரோட உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய டேட்டூஸ்லாம் இருக்கும். அவருக்கு ரொம்பவே பாசிட்டிவான வைபை கிரியேட் பண்ணுமாம் அந்த டேட்டூஸ்லாம். அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ, எதெல்லாம் மறக்க கூடாது, எதெல்லாம் அவரு அழியாத பொக்கிஷியமா அவருடைய வாழ்க்கையில கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அதை டேட்டூ போடுவாராம். அந்த மாதிரி தான் இவர் உடம்பு ஃபுல்லாவே டேட்டூ போட்டிருப்பாராம். இவர் காது மூக்கு ரெண்டுமே குத்திருக்காராங்க. இவர் வரலட்சுமியை திருமணம் பண்ண போறாருன்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே ஒரு மாடலான கவிதாவை கல்யாணம் பண்ணிருக்காரு. 2006 இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. 2019 கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அந்த வகையில இப்போ கைஷா அப்படின்ற ஒரு மகளும் இருக்கா. அவங்களுடைய மகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சனாக, இதை நான் சொல்லல, வரலட்சுமி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஏன்னா வரலட்சுமி இவங்களும் சேர்ந்து நிறைய ஷாப்பிங் வீடியோவா இருக்கட்டும், அண்ட் 2 பேரும் எங்க வேணாலும் ஒன்னா போறதா இருக்கட்டும், வீட்டுல குக் பண்ற வீடியோவா இருக்கட்டும், சரத்குமார் கூட சேர்ந்து ஃபன் பண்ற வீடியோவா இருக்கட்டும், இப்படி அவங்களையும் இவங்க தன்னுடைய மகளாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வரலட்சுமி. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஈகோவும் இல்லாம அவங்களும் இவங்கள மாம் அப்படிதான் கூப்பிடுறாங்களாம். ஹக் பண்றதா இருக்கட்டும், கியூட்டா கிஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும் போது நல்ல ஒரு மாம் அண்ட் டாட்டரோடைய அந்த பாண்டிங் தெரிய வருது. அதுவும் இல்லாம மகள் அப்படின்னா நிக்கோலைக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அவர் எப்படி பவர் லிஃப்டிங் பண்றாரோ அதே மாதிரி அந்த கலையை அவங்களுடைய மகளுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காரு. அவங்களும் கோல்டு மெடலிஸ்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரு நிறைய குழந்தைகளுக்கு ட்ரெயினராகவும் கோச்சாவும் இருக்காரு. நிறைய பிள்ளைகளை இப்ப இவரு ட்ரெயின் பண்ணி அவங்களும் கோல்டு மெடலிஸ்டா வாங்கிட்டு வராங்க. வரலட்சுமிக்கும் நிக்கோலைக்கும் பாத்தீங்கன்னா 2024 மார்ச்ல என்கேஜ்மெண்ட் நடந்தது. அந்த போட்டோவை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன இவரு காளி மாதிரியா இருக்காரு, அதே மாதிரி அல்க் மாதிரி இருக்காருன்ட்டு தோற்றங்களை வச்சு WWF வச்சு அதை பத்திலாம்
எல்லாம் பேசும்போது கூட இவங்க அதெல்லாம் நினைச்சு மனம் உடைஞ்சிட்டாங்களாம். ஆனா அதையும் தாண்டி என்னுடைய பார்வையில் அவர் அழகாதான் இருக்காரு, சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோன்ட்டு ரொம்ப அழகாவே ரிப்ளை கொடுத்திருப்பாங்க. இதை தொடர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திருமணம் பத்தி 14 வயசு இருக்க ஒரு பெண் குழந்தையோட அப்பாவை நீங்க திருமணம் பண்ண போறீங்க, இது பணத்துக்காக தானே? இல்ல வயசான அப்பா, அவரே உங்களுக்கு அப்பா மாதிரி இருக்காரு, அவரை திருமணம் பண்ண போறீங்களே, இதெல்லாத்துக்கும் காரணம் மணி மேக்ஸ் மினி தானே அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பணம் ஏன் கிட்டயே இருக்குங்க, அதே மாதிரி அவர் என்னுடைய அப்பா மாதிரின்றீங்க, இருந்துட்டு போட்டோம், நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன், இப்போ எனக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு, அதே மாதிரி நானும் ஒரு ரொமான்டிக் பர்சன் தான், அவரும் ரொமான்டிக் பர்சன் தான். ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கிட்ட எப்போ எப்படி வரும்னு சொல்ல முடியாது, அது கரெக்டான பர்சன் மேல வரணும். எனக்கும் கரெக்டான பர்சன் மேல வந்திருக்கு நான் நம்புறேன். ஏன் யாரும் இரண்டாவது முறை திருமணம் பண்ணக்கூடாதா? எங்க அப்பா கூட தான் 2 மேரேஜ் பண்ணிருக்காரு, அவர் அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா தானே இருக்காரு, இது அவங்களுடைய விருப்பம். அவங்க 2 மேரேஜ் பண்றாங்க, 3 மேரேஜ் பண்றாங்க, பிடிக்குது பிடிக்கலாம், அது அவங்க இஷ்டம். அதுல நம்ம யாரும் எந்த ஒரு கருத்துக்களையும் பதிவிடக்கூடாது. நிறைய பேர் நான் டிவோர்ஸ் ஆயிடுவேன், 2 மாசம் தான் 3 மாசம் தான் இதெல்லாம் நினைச்சிருக்கோன்றாங்க. ஆனா எனக்கு நிக்கோலவே கிட்டத்தட்ட 14 வருஷம் தெரியும். அப்பெல்லாம் நாங்க நல்ல நட்பா தான் இருந்தோம். இப்பதான் சமீபத்துல காதலா மாறிடுச்சு, டைம் போனதே தெரியல. இந்த டைம் லைஃப் லாங் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நாங்க மேரேஜுக்கு கொண்டு போறோம்ட்டு அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சில நிக்கோலே விவாகரத்து செஞ்சதுக்கு காரணம் வரலட்சுமி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வரலட்சுமி என்ன சொன்னாங்கன்னா, எங்க 2 பேரும் நாங்க ஒருத்தர் தெரிஞ்சோம் பார்த்தோம், மற்றபடி ஒரு நட்பா தான் இருந்தோம், அவங்க விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க நட்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் காதலா மாறுச்சு, மற்றபடி நான் போய் அவங்க 2 பேர் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் என்னதான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருந்தாலும் அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கமும் இவருக்கு இருக்காங்க. இவர்கிட்ட 85 கோடி சொத்து மதிப்பு இருக்காங்க. இதை நானா சொல்லலைங்க, சமீபத்துல இப்போ சோசியல் மீடியாவை திறந்தாலே இவருக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, அவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, இவ்வளோ கோடி வச்சிருக்காரு, அவ்வளோ கோடி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க. இவர் குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணலங்க, சரத்குமார் அவர்களுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, ஆனா அவரோட இளமை மாறல நிறைய பேர் சொல்றாங்க. அவருக்கே இவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு, கைட் பண்ணியிருக்காரு. அவரு முன்னாடி இவர் பாத்தீங்கன்னா புஷ்அப் ரேடியோலாம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திருமணம் பேரண்ட்ஸ் எல்லாரும் ஓகே பண்ணி அவங்களுடைய முன்னணியில தான் நடக்க போகுது. ஏன்னா இவங்களுடைய அந்த மெஹந்தி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஹல்தி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே கோலாகலமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் ராதிகா அவர்களும் சரி, சரத்குமார் அவர்களும் முன்னாடி இருந்து இந்த திருமணத்தை நடத்துறாங்க. எங்க குடும்பத்தில் ஒரு மேரேஜ் நடக்க போகுது, அதை நாங்கள் இன்னும் நல்லா கிரேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா எல்லாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணணும் தான் நினைக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிக்கோலையுடைய லைஃப்ல முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத பத்தி யாரும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இப்போ வரலட்சுமி கூட சேர்ந்து வாழணும்ட்டு வரலட்சுமியோட ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.